விவசாய தோழர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரியில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து G9 வாழை வந்து நம்மளுக்கு தயாராக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு இது வந்து ஒரு 15 நாள் நாற்று, இன்னும் ஒரு 20 நாளில் கொடுக்கலாம். 20லேருந்து 25 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல வளர்ச்சி இருக்குது பாருங்க. இப்போ நாற்று நடும் போது உண்மையான வாழை இலைகள் வந்து குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 இருக்கணும். இப்போ 4 இருக்குது. இந்த 3 இலை ஒரு 15 இல்லை 20 நாளில் வந்து இது வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்கலாம். இது வந்து G9 வாழை. ஒரு சிறப்பான வாழைக்கன்று வேணும்னா டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரியை தொடர்பு கொள்ளுங்க. பாருங்க, ஒரு சிறப்பான ஆலோசனை கொடுத்து எப்படி விவசாயம் பண்ணணும், என்னென்ன நோய்கள்லாம் வரும், அந்த நோய்க்கான தீர்வுகள் என்ன, நோய் வராமல் தடுக்கும் நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஆலோசனைகள் கொடுத்து நம்ம வந்து நாட்டு கண்டுகளையும் கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கிறோம். நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்கிறோம். ஒரு லாபகரமான தொழில்னு பார்த்தோமா விவசாயத்தில் இந்த பணப்பயிர்னு சொல்லும்போது வாழை தான் முதல்ல வரும். விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாய தோழர்கள் அனைவரையும் டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரிக்கு அன்புடன் அழைப்பதில் பெருமை கொள்கிறது. ஒசூரில் அமைந்துள்ள சங்கர் பயோடெக் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் டாக்டர் விவசாயம் பயோடெக் மற்றும் டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரி மூலம் திசு வாழை கன்றுகளை உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணுவதில் டாக்டர் விவசாயம் பெருமை கொள்கிறது. நம்ம டாக்டர் விவசாயம் பயோடெக் லேப் எங்க இருக்குன்னு சொன்னா தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகில் அமைந்துள்ளது. இன்னைக்கு வந்து நம்ம G9 அதாவது கிராண்ட் 9 வாழை பற்றி தான் பார்க்க போறோம். G9 வாழை உலக அளவில் வந்து ஒரு தரமான பழங்களை கொடுக்கறது வந்து இந்த G9 வாழை உலக அளவில் வணிக ரீதியாக ஒரு பெரும் வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன் முட்டையிடும் வாத்து வந்து இந்த G9 வாழை. அப்படின்னு ஏன் சொல்றோம்னு பார்த்தா இதோடைய பழங்கள் பார்த்தா மஞ்சள் நிறத்தில் நல்ல நீளமாகவும் சிறப்பான வடிவத்துடனும் அமையும். அதே போல இது தோல் வந்து ரொம்ப மென்மையா இருந்தாலும் லாங் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பழம் பழுத்த பிறகு 3லிருந்து 4 நாட்கள் வந்து கெடாம நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். லாங் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்தது மற்ற பல ரகங்களை விட நாம் நார்மலா எடுத்துக்கிட்டோமா இந்த பனானா வகைகள் வந்து உள்ளூர் சந்தைகள் மட்டுமில்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, கிழக்கு இந்திய நாடுகளில் வந்து இந்த G9 பனானா வந்து ரொம்ப ரொம்ப வாண்டடா இருக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் சென்னை மற்றும் தூத்துக்குடி வழியாக கப்பல் வழியாக போக்குவரத்துக்கு இதை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த G9 வாழை வந்து பரவலாக விவசாயம் பட்டுக்கிட்டு வருது, விவசாயம் செஞ்சுக்கிட்டு வராங்க. வாழைங்கிறது ஒரு வெப்பமண்டல பயிர். எப்போ வந்து 25 டிகிரிலிருந்து 35 டிகிரி வெப்பம் இருந்துச்சுன்னா வாழை விவசாயம் பண்ணலாம். 6லிருந்து 7 வரைக்கும் கூட மண்ணுடைய pH லெவல் இருக்கலாம். அதே போல ஒரு சரியான EC லெவல் மற்றும் சரியான pH லெவல் இருக்கிறது மூலமாக நாம வந்து சிறப்பான மகசூலை ஏற்ற முடியும். இந்த G9 வாழை பொறுத்த வரைக்கும் 6.5 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் ஒரு நடுத்தர உயரமா வளரக்கூடியது. அதனால இது வந்து ஹெவியா காத்து வந்தாலும் தாங்கி நிற்கும். மற்ற ரகங்களை விட இந்த G9 வாழை வந்து காத்துல வந்து அதிகமா வந்து பாதிப்பு வராதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழை விவசாயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை, எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக வாழை விவசாயம் செய்யப்படுகிறது. பர்டிகுலரா இந்த ஆற்று படுகைகள் டெல்டா பகுதியில் வந்து வாழை விவசாயம் சிறப்பாகவும் கிளைமேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. நடவு ரொம்ப முக்கியம். ஒன்றைக்கொன்றை குழி எடுத்து அந்த குழியில வந்து மண்புழு உரம், அதே போல மக்கிய தூள் உரம், வேப்ப முன்னாக்கு இது மாதிரி கலந்து நம்ம நடவு பண்ணிட்டு வரும்போது நல்ல மகசூல் வரும். இந்த ஒரு செடியும் போக்கு போகாம நல்லா வரும். இந்த G9 வாழையை பொறுத்த வரைக்கும் நம்ம இடைவெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடைவெளி கம்மியா இருந்தாலும் மகசூலை குறைச்சிரும், இடைவெளி அதிகமா இருந்தாலும் மகசூலை குறைச்சிரும். இந்த நடவு பண்ற இடைவெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. G9க்கு பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளி வந்து வரிசைக்கு வரிசை 6, செடிக்கு செடி 6 அப்படி நடவு பண்ணும்போது G9 வாழையானது ரொம்ப நல்ல மகசூல் கொடுக்குது. இப்போ 6க்கு 6 இடைவெளி பண்ணா ஒரு ஏக்கருக்கு ஏறக்குறைய வந்து 1500 செடிகள் வந்து தேவைப்படுது. இந்த G9 வாழையில பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணமா வந்துடலாம். ஒன்று வந்து வாடல் நோய். இந்த வாடல் நோய் வந்து நீர் வந்து தேங்கி நிற்காம பார்த்துக்கிட்டாவே வாடல் நோயை தவிர்க்கலாம். அதே போல சிகாடோகா இலைப்புள்ளி நோய். இந்த சிகாடோகா இலைப்புள்ளி நோய் என்ன பண்ணுதுன்னா மழை காலங்களில் வந்து இலையில வந்து கருப்பு புள்ளிகளா வந்து இலையே அது அன்சேப்பா மாத்திடுது. இதுக்கு வந்து வாழை மரத்தை அப்சர்வ் பண்ணி ஃபங்குசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணணும், பூஞ்சை கொல்லிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த 3வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த அசுவினி மற்றும் தண்டு துளைப்பான நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பூச்சி மருந்துகளையும் பூச்சி விரட்டைகளையும் தெளிப்பது மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 3 சவால்களை நிறைவேற்றி பண்ணா ஒரு தாருக்கு வந்து 10லிருந்து 12 சீப் வரும். அதே போல வந்து ஒரு தார் வந்து 30லிருந்து 35 கிலோ வந்து கொடுக்கக்கூடியது. G9 வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம உரல் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாத்தீங்கன்னா G9 வாழைக்கு பர்டிகுலரா பொட்டாசியம் கலந்த உரங்களை வந்து அதிகமாக கொடுக்கணும். வாழை பழங்கள் வந்து ரொம்ப பெருசா வரக்கூடிய தன்மை பெறுது. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து சரி சமமாக கரெக்டான முறையில் கொடுக்கணும். பழம் பழுக்கிற டைம்ல வந்து ஜிங்கு, போரான் கலந்த கலவைகளை வந்து கொடுக்கறது மூலமா இலை வந்து சுருங்காமலும் சின்ன இலையா வராமலும் அதே போல வந்து பழங்கள் வந்து நல்ல திரட்சியாகவும் வர்றதுக்கு வந்து வழிவகை செய்யுது. சொட்டு நீர் பாசனம் போட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப அருமை. ஏன்னு சொன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம வந்து உரங்களை வந்து செடி வேறுகிட்ட பகுதியிலேயே நம்ம கொடுக்கும் போது செடியுடைய வளர்ச்சியும் அதே போல வந்து அந்த மகசூலும்
30% அதிகமாக இருக்குன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அப்போ சொட்டு நீர் பாசனத்தை நம்ம பயன்படுத்துறது வாழை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழை மரங்கள் வாழைப்பழங்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 7 மாசத்துல வந்து பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும், வாழைக்காய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த 3லேருந்து 4 மாசத்துக்கு வந்து பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். மொத்தமாக பார்த்தோமா 10லேருந்து 11 இல்லை 12 மாசத்துல வந்து சிறப்பான முறையில் அறுவடை செய்யலாம். இந்த திசு வளர்ப்பு வாழை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரே சரிசமமாக சீரான வளர்ச்சியை கொடுக்குது. தார்களை வந்து ஒரு சீரான முறையில் வந்து ஒரே சமயத்தில் அறுவடை செய்ய இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் விவசாயிகள் தோழர்கள் வந்து திசு வளர்ப்பு வாழையில வந்து வாழையை வந்து பயிரிடணும். இந்த திசு வளர்ப்பு வாழையில முதல் தடவை வந்து நம்ம அறுவடை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்ணு மட்டும் மருதாம்புக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ரெண்டாவது வந்து இந்த கண்ணு வாங்கி வைக்கிற இந்த பராமரிப்பு செலவை மிச்சப்படுத்தி உரங்கள் மட்டும் கொடுத்தா போதும். சிறப்பான மகசூலை வழிவகை செய்கிறது. ஒரு முறை நடவு பண்ணீங்கன்னா நீங்க 2 தடவை வந்து மகசூல் எடுக்கலாம். முதல் 11 மாசத்துக்கு ஒரு தடவையும் அடுத்து வந்து 7லேருந்து 8 மாசத்துக்கு ஒரு தடவையும் கண்டிப்பா வந்து மகசூல் எடுக்க வழிவகை செய்யும். வாழை விவசாயம் ரொம்ப ரொம்ப எளிமையான விவசாயம் தான். அதே போல வந்து இது ஒரு நல்ல பணப்பயிர். இந்த வாழை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா எல்லா விவசாயிகளும் ஒரு தடவையாவது வாழை விவசாயம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழை விவசாயம் பரவலாக பண்ணப்பட்டு வருகிறது. டாக்டர் விவசாயம் பயோடெக் வந்து ஒரு சிறப்பான பயோடெக்னாலஜி முறையில் திசு வளர்ப்பு வாழையை செய்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு வந்து ஆதரவு தந்து டாக்டர் விவசாயம் பயோடெக் வந்து ஒரு சிறப்பான முறையில் வளர்த்திட அனைத்து விவசாயிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை, அதே போல டாக்டர் விவசாயம் நர்சரி கார்டனுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து டாக்டர் விவசாயம் பயோடெக்கு வேணும். நாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்ய காத்திருக்கிறோம். எந்த டைம் நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதற்கான தீர்வுகள் வந்து சிறப்பான முறையில் கொடுக்கிறோம். நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதும், நாங்களே கால் பண்ணி நாங்களே ரிப்ளை பண்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, வாழை எடுத்துட்டீங்களா வாடல் நோய் வரும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றோம். அதே போல அந்த இலைப்புள்ளி நோய், சிகாடகோ இலைப்புள்ளி நோய் இருக்கு இல்லைங்களா, அதாவது பனானா லீஃப் பிளேட், அதுக்கு வந்து என்ன தீர்வுகள் கொடுக்கணும், என்ன ஃபங்கிசைடு கொடுக்கணும், எப்படி அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம சிறப்பான முறையில் அட்வைஸ் பண்றோம். என்னென்ன உரங்கள் எப்பப்ப கொடுக்கணுங்கிறதும் நம்ம வந்து சிறப்பான முறையில் சொல்றோம். நீங்க வந்து எந்த டைம்னாலும் எந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கேட்கலாம். நம்ம கிட்ட வாழை நாட்டு வாங்கினாதான் நீங்க சப்போர்ட் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வாழை விவசாயம் செஞ்சீங்கன்னா எங்க கிட்ட வந்து நீங்க போன் பண்ணி அறிவுரைகள் ஆலோசனைகள் கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரியானது தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகில் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், வாழை நாட்டுகளை பார்க்கலாம். கொஞ்சம் வந்து அட்வான்ஸா நீங்க புக்கிங் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னா இமிடியேட்டா நீங்க கேட்கும்போது நம்மளால கொடுக்க முடியாது. இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு தரமான நாட்டுக்கன்றுகளை பெற கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லுங்க, கொஞ்சம் முன்பதிவு செஞ்சிருங்க. அப்ப வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். டாக்டர் விவசாயம் பயோடெக் நர்சரிக்கு வாங்க, வாழை கன்றுகளை பாருங்க. ஒரு சிறப்பான முறையில் வாழை விவசாயம் செய்திட நாங்கள் வழிவகை செய்கிறோம். நீங்க வாங்கிட்டு போய் நல்ல மகசூல் பெற்று பொன் முட்டையிடு மாத்த வந்து உங்களுடைய தோட்டத்தில் வளர்த்து சிறப்பான மகசூலை பெறுங்க, நல்ல லாபம் பெற்றுடுங்க. நன்றி, வணக்கம்.